வித்யா வா வா. நானே உன்னை பார்க்கணுன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன மேம் சொல்லுங்க. என்ன அம்மா வித்யாவை நிறுத்தி ஏதோ பேசுறாங்களே, என்னவா இருக்கும்? அன்யூனிஃபார்ம்ல வந்ததை பத்தி கேட்க போறாங்களா? என்னடா நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. ஒன்னும் இல்ல, நீயும் தனிப்பட்ட முறையில நல்லா படிக்கிற பொண்ணா இருப்பேன்னு எனக்கு தெரியும். மது என் பொண்ணுதான், அவளும் எப்படி படிப்பான்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப கொஞ்ச நாளா மதுவுக்கு படிப்புல கவனம் குறைஞ்சிருக்கு, அதனால மார்க்கும் குறைஞ்சிருக்கு. நீயும் ஏதோ மார்க் கம்மியா எடுத்திருக்கேன்னு தான் சொன்னாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? மதுவும் நீயும் ஒன்னா உட்காந்து குரூப் ஸ்டடி பண்றதுனாலதான் 2 பேருக்குமே விளையாட்டு புத்தி அதிகமா வந்துருச்சு. அதனாலதான் உங்க 2 பேருக்கும் படிப்புல இன்வால்வ்மெண்ட் கம்மி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம மது இப்பெல்லாம் நிறைய பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ஃபவுண்டர்ஸ் டேன்னு சொல்லி கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வரா. ஸ்கூல்ல கேட்டா பர்த்டேன்னு பொய் சொல்லிருக்கான். பிரின்சிபல் மேடம் என்ன சொன்னாங்க? மது நல்லா படிக்கிற பொண்ணு, ஆனா இப்போ ரொம்ப வர்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னாங்க. அப்படிலாம் இல்லை மேடம், இனிமே நாங்க நல்லா படிக்கிறோம். கொஸ்டின்லாம் ரொம்ப டஃப்பா இருந்ததுனால தான் மார்க் எல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. சரி, ஒரு 2-3 டெஸ்ட்டுக்கு 2 பேரும் தனித்தனியா படிச்சு பாருங்களேன். ரிசல்ட் எப்படி வருதுன்னு பாப்போம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். இத நான் உனக்கு மட்டும் இல்ல, மதுவுக்கும் தான் சொல்லியிருக்கேன். இங்க பாரு, உன்னையும் என் பொண்ணு மாதிரி தான் நான் பாக்குறேன். வித்யா மது நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கணும், அதான் என்னோட ஆசை. அப்போ நாங்க படிக்காம உங்களை ஏமாத்துறோம்னு நினைக்கிறீங்களா மேம்?